நெகேமியா வாழ்க்கையில எருசலேம் மலங்க இடிக்கப்பட்டுட்டு ஒரு பாரத்தை அவன் எழுந்து எப்படியாவது அதை கட்டுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு பாரத்தை கொடுத்தார். தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை இந்த வருஷம் நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படிதான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படணும். இடிந்து போயிருக்கிற பதியில் ஜெப குறைவு, வேத குறைவு, ஆமென், கர்த்தரை ஆராதிப்பதில் குறைவு, கர்த்தருக்காக எழும்பி இருப்பதில் குறைவு, பரிசுத்தத்தில் குறைவு, அதெல்லாம் எழுந்து கட்டணுங்கிற ஒரு பாரம் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு விசுவாசிக்கும் உண்டாகணும். அல்லேலூயா. அதே போல நம்முடைய குடும்பங்கள் கட்டப்படணும், ஒரு ஆவிக்குரிய பிரகாரமா கட்டப்படணும். தேவனுடைய சபை கட்டப்படணும், தேவனுடைய வீடு கட்டப்படணும், மாங்காட்டுல தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும். அந்த பாரத்தை உடையவங்களா நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் சொல்றார், இந்த உலகத்துல உனக்கு வேண்டிய எல்லா விஷயம் நான் கைகூடி வர பண்ணுவேன். அவன் கேள்விப்படுறான், எருசலேம் சுட்டெரிக்கப்பட்டு. அது இன்னும், அதாவது ஒரு குறிப்பிட்ட நாள்ல போய் சுட்டெரிக்கப்பட்ட ஆலயத்தை எஸ்ரா தலைமையில போய் கட்டிட்டாங்க. ஆனா அலங்கான்ற கட்டப்படலை, காம்பவுண்ட் வால் கட்டப்படலை. பாதுகாப்பற்ற நிலைமை, மிருகங்கள் உள்ள வரும், கொள்ளையடிக்கிறவங்க உள்ள வருவாங்க. பாதுகாப்பற்ற நிலைமையில ஜனங்கள் இருக்கிறாங்களேன்னு சொல்லி அழுதுருக்கிறான். தனக்காக அழுகல, தன் குடும்பத்துக்காக அழுகல, தன் பிள்ளைகளுக்காக அழுகல. அந்த பாரம் நமக்கு வரட்டும். அந்த பாரத்தை கர்த்தர் நமக்கு தருவார்கள். உனக்காக மரித்தாரே, அவருக்காக நீ என்ன செய்வ? உன்னை வாழ வைத்தாரே, உன் நிந்தையை மாற்றினாரே, உனக்கு எவ்வளவோ உயிர்வை கொடுத்தாரு, நீ அவருக்காக என்ன செய்வ? இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு அந்த பாரத்தை உங்களுக்கு தருவார்கள். எல்லாருக்கும் இந்த பாரம் வராது. ஆண்டவர் நல்லா அறிஞ்சிடலாம். அவருடைய அன்பை ருசிக்கிறவனுக்கு தான், தினமும் அவரோடு கூட உறவாடுகிறவனுக்கு தான், அவர் என் கூட இந்த வேத வார்த்தையின் மூலமா பேசுகிறாருங்கிற உணர்வு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பாரம் வரும். சபையில இருக்கிற எல்லாருக்கும் இந்த பாரம் வரணும்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்தார். ஒரு பாரத்தை வைத்தார். இந்த பாரம் எப்போ வரும்? ஜெபிக்கிறவனுக்கு தான் வரும். அப்படி சமூகத்துக்கு போறவனுக்கு தான் வரும். நம்ம உபவாசித்து ஜெபிக்கிறவனுக்கு தான் வரும். கடைசி நம்ம உபவாசித்து எதுக்கு ஜெபிச்சிருப்போம்? கர்த்தருடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், கர்த்தருடைய ஜனங்கள் ஆவிக்குரிய பிரகாரமா வளரணும், கர்த்தருடைய நாம நம்மள மகிமைப்படணும்னு சொல்லி எத்தனை பேர் ஜெபிச்சிருப்போம். ஸ்தோத்திரம். அவன் சொல்றான், என் மனதிலே தேவன் வைத்தது, என் மனதிலே தேவன் வைத்த அந்த பாரம், என் மனதில தேவன் தந்த அந்த பாரம். ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துற மாதிரி என் குடும்பம் இருக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தை நான் சுவிசேஷமா எல்லா இடத்துலையும் சொல்லணும். ஆமென். அந்த என் மனதிலே தேவன் வைத்த அந்த பாரம், இந்த பாரத்தை ஆண்டவர் நெகேமியாவுக்கு கொடுத்தார். எங்கே இருக்கும்போது கொடுத்தார்? அவன் ராஜாவுக்கு பானபத்திரக்காரனா இருக்கும்போது கொடுத்தார். ராஜாவுக்கு பானபத்திரக்காரனா இருக்கிறான். அவனுக்கு ஒரு குறையில் அவனை கொண்டு கர்த்தர் செய்ய முடியும். ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு காரியத்தை நீ செய்ய நீ சொன்னா உனக்கு வேண்டியதை எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஐயோ எனக்கு இது இல்லை, என் குடும்பம் இப்படி இருக்குது, நான் எனக்கு அது தெரியாது, என் பிள்ளைக்கு இது செய்யணும் அது செய்யணும், இருக்கவே இருக்காது, இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய நீ சொன்னா, நீ விசுவாசத்துல நீ செயல்பட ஆரம்பிச்சா கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். நெகேமியாவை அரண்மனையில வச்சது உடைய நோக்கம், இவன் மூலமாய் அந்த 70 வருஷமாய் பாலா கிடைக்கிற அந்த அலங்கத்தை கட்டி எழுப்பணும். எஸ்ரா போனாங்க, ஆலயத்தை கட்டிட்டாங்க. ஆனா எதிர்ப்பு வந்தபடினால அலங்கத்தை கட்டல, அதை அவங்க மூலமாய் கட்டுவதற்காகவே கர்த்தர் அதை வைத்தார். உங்க வாழ்க்கையில உண்மையான நிலைமையை பார்க்கணும். அவன் பார்க்கிறான், எப்படி இருந்த அரண்மனை, சாலோமோன் கட்டின அரண்மனை, எப்படி இருந்த தேவாலயம், மகிமை தங்கி இருந்துச்சு. கர்த்தருடைய மகிமை எப்பொழுதும் அந்த அரண்மனை, அந்த ஆலயத்தை மூடிக்கொண்டு இருந்துச்சு. இன்னைக்கு இடிக்கப்பட்டு நிந்தைக்குள்ள இருக்கிற ஒரு இடமா இருக்குது. காம்பவுண்ட் வால் எப்படி இருந்துச்சு? அப்போதெல்லாம் காம்பவுண்ட் வால் எப்படின்னு 12 கேட்டான். அதோடைய இதெல்லாம் படிச்சு பார்த்தேன். அதை சுத்தி கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 2485 மைலாம் எருசலேம் சுற்றி அந்த காம்பவுண்ட் வால் கட்டுறது. அது சில இடங்கள்ல அது 9 அடி உயரம் இருக்குமா, சில இடத்துல 9 அடி உயரம் இருக்குமா. அதாவது ஆவரேஜா 9 அடி, சில இதுல கம்மியா இருக்கும், சில இதுல இன்னும் அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஆவரேஜ் அதோடைய வித்து 8 அடி இருக்குமா, 8 அடி இருக்குமா. ஸ்தோத்திரம். அந்த காம்பவுண்ட் வால்ல அந்த அலங்கத்தை 52 நாள்ல கட்டி முடிச்சிருக்கேன்.
ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார்னா அதை செய்வார். அல்லேலூயா. அதற்கு வேண்டிய காரியங்களை திறந்து கொடுப்பார். ஆமென். உபவாசித்து மன்றாடி, சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை, ஆனாலும் உபவாசிக்கிறோம். உபவாசித்து மன்றாடி. நம்ம உபவாசிக்கிறது எதுக்காக? கடைசி உபவாசித்தீங்களா? எதுக்காக? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உபவாசித்து மன்றாடி மன்றாடி. பாரப்பட்டவன் நேரம் எங்க போவான்னா, ஃபீல்டுக்கு போக மாட்டான், நேர தேவ சமூகத்துக்கு போவான். கரவைத்தி ஒரு அலையிலேயே சொல்லல. பாரப்பட்டவன் ஜெபிப்பான். ஸ்தோத்திரம். பாரப்பட்டவன் பரலோக தேவனை நோக்கி பார்ப்பான், மனுஷனை பார்க்க மாட்டான். இவன் எனக்கு உதவி செய்தா, இவங்க இதை செய்தா, நான் போய் அதை செய்திடலாமா, இல்லைன்னா அந்த ஊழியத்தை செய்ய யாராவது எனக்கு உதவி செய்வாங்களா, அப்படி பார்க்கவே மாட்டான். பரலோக தேவனை பார்ப்பான். ஏன்னா அழைத்தவர் அவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் நடத்துவார். உங்களுக்கு ஒரு பாரம் இருக்கலாம், ஆனா ஜெபிக்காம தேவ சித்தத்தை அறியாம நீங்க செய்ய முடியாது. நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய விரும்புறேன் பாஸ்டர், அந்த ஊழியத்தை செய்ய விரும்புறேன், இந்த ஊழியத்தை செய்ய விரும்புறேன். நம்முடைய சுய புத்தியினால, என்னுடைய மூல அறிவினால கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவே முடியாது. எனக்கு தெரியும்னு சொல்லி நம்ம செயல்படவே முடியாது. முதல்ல உங்களுக்குள்ள அந்த பாரம் இருந்தா கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ணணும். அவன் அப்படிதான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய, நான் என்ன செய்ய, நான் எப்படி செய்ய, என்ன செய்ய. ஸ்தோத்திரம். அவன் அப்படி ஜெபம் பண்ணபடினால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? என்னால் இருக்கிற மாதிரி போய் ராஜா சமூகத்தில் இருக்கிறான். அவருக்கு பானை ஏதோ ஒரு ஜூஸ் எடுத்து கொடுத்துருப்பான். ராஜா பார்க்குறாரு, நேற்றுலாம் இவன் நல்லா இருந்தானே, இன்னைக்கு மட்டும் இவன் முகம் வாடியா இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஏன்? ஜெபத்தின் வல்லமை அது. பாரம் உள்ளவன் ஜெபிப்பான், ஜெபிப்பான். ஆத்துமாக்களை குறித்து பாரம் உள்ளவங்க ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திரம். குடும்பத்தை குறித்து பாரம் உள்ளவங்க, கர்த்தருக்குள்ள என் வீடு கட்டப்படணுங்கிறவங்க ஜெபிப்பாங்க. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளரணும்னு நினைக்கிற ஒவ்வொருவரும் ஜெபிப்பாங்க. அல்லேலூயா. ராஜாவே கேட்கிறார், உன் காரியம் என்ன, உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். நேற்று நான் சொன்னேன், உடனே நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம்? இருங்க ராஜா, ஒரு லிஸ்ட் எட்டு வரேன், இல்லைன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறேன், இது இத்தனை வேணும், இது இத்தனை வேணும், குதிரை வேணும், இத்தனை மரம் வேணும், இத்தனை இது வேணும், அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவன் என்ன பண்ணான்னா, பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணான். அந்த ஜெபம் எப்படி பண்ணியிருப்பான்? என்ன கவனிக்கிறீங்களா? அந்த ஜெபம் என்ன பண்ணியிருப்பான்? என்ன பண்ணியிருப்பான்? ராஜா கொஞ்ச நேரம் இருங்க, நீங்கள் கேட்குறீங்க பரவாயில்ல, கொஞ்ச நேரம் இருங்க, நான் ஒரு அரை மணி நேரம் போய் என்ன பண்ண போகிறேன், ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு நான் வந்து சொல்கிறேன். அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்லியிருப்பானா? சொல்ல முடியுமா ராஜா கிட்ட? இல்லை. ஒரே ஒரு நிமிடம் தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரை நான் என்ன செய்ய, இந்த ராஜா கேட்டு நான் என்ன கேட்கணும், அந்த ராஜா மூலமா நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். ஒரு நிமிடம் தான், ஒரு நிமிடம் தான் ஜெபம். பெரிய ஜெபமும் பண்ணா 1ஆம் அதிகாரத்துல 9ஆம் அதிகாரத்துல எல்லாம். இது ஒரே நிமிஷத்துல உள்ளத்துல. இது எந்த ஜெபம் ஆண்டவருக்கும் நமக்கும் எப்பவும் இருக்கணும். இந்த ஜெபம் இருக்கிறவங்க வீணான வார்த்தை பேச மாட்டாங்க. இந்த ஜெபம் இருக்கிறவங்க ஒருத்தர் வந்து நம்மளை பார்க்க வந்தாலே இவங்க எதுக்கு வராங்க, என்ன பேச போறாங்க, வீணான வார்த்தையை பேச மாட்டாங்க. உடனே ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தர் வந்தாருன்னா ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஃபோன் கால் வந்துன்னா ஜெபம் பண்ணுங்க. ஒரு இடத்துல போய் நிக்கிறீங்க, ஒரு சலுகைக்காக நிக்கிறீங்க, ஒரு காரியம் ஆகுறதுக்காக நிக்கிறீங்க, உடனே ஜெபம் பண்ணுங்க. அதுதான் அவன் பண்ண. தரிசனம் உள்ளவன், பாரம் உள்ளவன் எல்லாவற்றுக்காகவும் ஜெபம் பண்ணுவான். உன் வாழ்க்கையில ஒரு பெரிய வேலைன்னு நினைச்சுன்னா கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறது தான். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, உன்னுடைய குடும்பம் கட்டப்படுவதற்காக, இப்படி இந்த பாரம் இருந்ததுனால தான் கர்த்தர் அவனை கொண்டு போய் 52 நாள்ல அந்த அலங்கத்தை கட்டி முடிக்க உதவி செய்தார். எழுந்து கட்டுவோம், எழுந்து கட்டுவோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் எத்தனை காரியங்கள் இடிப்பட்ட நிலைமையில இருக்கு, உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறோம், தேவைகளோடு இருக்கிறோம், கண்ணீரோடு கூட இருக்கிறோம், அவமானத்தோடு கூட இருக்கிறோம், நெந்தியோடு கூட இருக்கிறோம். குடும்பங்கள்ல உடைக்கப்பட்ட நிலைமை, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, பிள்ளைகளுக்குள்ள கீழ்ப்பிடிதல் இல்லை, எவ்வளவு வேதனையோடு கூட இருக்கிறோம். எல்லாம் மாறும்னு சொன்னா கர்த்தருடைய பாரம் உங்களுக்குள்ள உண்டாகட்டும். அல்லேலூயா.